கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஒரு காரியத்தை குறித்து அனுப்பி போகிறோம். சங்கீதம் 47:9 வாசிக்கலாமா? ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த சங்கீதம் முடிகிறது. ஜனங்களின் பிரபுக்கள் யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள். எப்படி சேர்க்கப்படுகிறாங்க? ஆபிரகாமின் சந்ததிய, ஆபிரகாம் ஜனங்களாய் சேர்க்கப்படுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் யாரு? ஆபிரகாமின் சந்ததி, அப்படித்தானே சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுடைய சந்ததியில ஒரு பிரிவிலிருந்து நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், நம்ம சேர்க்கப்படுகிறோம். உலகம் முழுதும் இருக்கிற ஜனங்கள் அப்படியே சேர்க்கப்படுகிறார்கள். அப்படி சேர்க்கப்பட்ட ஒரு நாள்ல எல்லாரும் மொத்தமாக தேவனுடைய அந்த குடையின் கீழாக நம்ம எல்லாரும் வந்துருவோம். அதுக்காக தான் எப்படி சேர்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, பூமியின் கேடகங்கள் யாருடையது? அது தேவனுடையது. பூமியின் கேடகங்கள் யாருடையது? தேவனுடையது. தேவனுடைய பிள்ளைகள். அவர் மகா உன்னதமானவர். அவர் எப்படிப்பட்டவரா? மகா உன்னதமானவர். உன்னதமானவர் அப்படின்னா யாருன்னு சொன்னீங்க? ஒரு சாஃப்டான பர்சன் அப்படின்னு அர்த்தம். உன்னதமானவர்னா மகத்தானவர் அப்படின்னு அர்த்தம். மகா உன்னதமானவர் அப்படின்னா மகத்துவத்தின் மேல மகத்துவமானவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு அவர் ஏன் அப்படிலாம் இப்படி அவர் வர்ணிக்கப்படுவதற்கு, இப்படி விளக்கப்படுவதற்கு காரணம் என்ன? மேல் வசனம் வாசிக்கலாம். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். காரணம் இதுதாங்க, அவர் அரசாளுகிற தெய்வம். ஆமீன். உங்க வாழ்க்கையில அவருடைய அரசாளுகை இருக்கட்டும். நீங்க உங்க வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்க ஆண்டு கொள்ளுங்கள். இந்தியாவை ஒருத்தட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறோம். அவர் தான் இந்தியாவை ஆளுகிறார். எதெல்லாம் ஆளுகிறார்? எல்லாவற்றையும் நம்ம இந்தியாவுடைய நிதிநிலையை அவர் தான் ஆளுகிறார். விவசாயத்தை ஆளுகிறார். எல்லாம் இல்லைங்களா? சொல்ல போனா சொல்லிட்டே போனா அத்தனையும் ஒன்று விடாம அத்தனையும் அவர் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறார் இல்லையா? அவர் கையில நம்ம ஓட் போட்டு எடுத்து கொடுத்த ஒரு விஷயம் அவர் கையில் எடுத்துக்கிட்டு அவர் இஷ்டத்துக்கு ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஆனா இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜாதிகள் மேல ஆளுகை செய்வார். அப்படின்னா இன்னைக்கு உங்க மேலேயும் என் மேலேயும் அவர் தான் ஆளுகை செய்வார். அப்ப அவரிடத்துல உங்களை எடுத்து ஒப்பு கொடுக்கணும். உங்க பிள்ளைகளை எடுத்து ஒப்பு கொடுக்கணும். உங்க குடும்பத்தை எடுத்து ஒப்பு கொடுக்கணும். உங்க ஊழியத்தை எடுத்து ஒப்பு கொடுக்கணும். ஆமீன். நீங்க என்னென்ன செய்கிறீங்களோ உங்கள் பிஸ்னஸை எடுத்து ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் உங்கள் வேலையை எடுத்து ஒப்பு கொடுக்கணும். உங்களுடைய இல்லாமை எடுத்து ஒப்பு கொடுக்கணும். உங்கள் பொருளாதார ரொம்ப சரிந்து போய் இருக்கிறத அதை எடுத்து ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் எதில் கவலையாக இருக்கிறீங்களோ ஒப்பு கொடுக்கணும். சரீரத்தில் வியாதியை அதை எடுத்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆமீன். அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அதிலே ஆளுகை செய்வார். ஆமீன். அவர் ஆளுகை செய்வார். இப்போ நம்ம ஆளுகை செய்துட்டு இருக்கிறதான நம்ம பிரதமரை மீறி நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது இல்லைங்களா? அப்படி மீறி செயல்படும் போது நம்ம குற்றவாளியாக மாறி போகிறோம் இல்லையா? அப்படித்தான் இந்த நாள் அவர் ஆளுகை செய்யும் பொழுது நம்மால மீறி எதுவும் செய்ய முடியாம கூட போயிடும். அதனால இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல நீங்க எல்லாவற்றையும் அவருடைய ஆளுகைக்கு கீழாக கொண்டு வர எத்தனை பாருங்கள், கொண்டு வர முயற்சி பண்ணுங்க, கொண்டு வந்துருங்க. தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அவர் எங்க வீற்றிருக்கிறாருங்க? உங்களுக்குள்ள தான் வீற்றிருக்கிறார். ஆனா இங்கு வேதம் எழுதி வைத்திருக்கிறது அவர் பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஆமேன். அப்படி வீற்றிருக்கிறவருக்கு நீங்களும் நானே ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு முதல் வசனம் வாசிக்கலாம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். ஆமேன். அவர் எப்படிப்பட்டவரா? பூமி அனைத்திற்கும் ராஜா. ராஜா தான் அவர் இல்லைங்களா? அதனால தான் அவர் ஆளுகை செய்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன செய்யணுமா? கருத்துடனே போற்றி பாடணும். இல்லை, கருத்து இல்லாமல் பாடக்கூடாது, கண்ணா பின்னாலும் பாடக்கூடாது. என்னவோ வாய்க்கு வந்ததெல்லாம் பாடுறது பாட்டு கிடையாது. கருத்தாய் அவருடைய ஆளுமையை நினைச்சு கருத்தாய் அவரை போற்றி பாடணும். அது மட்டும் இல்லை, அதுக்கு மேல் வசனம் சொல்லுகிறது, தேவனை போற்றி பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். பாருங்களேன், பாட சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்? அவரை போற்றி பாடுவது அவருக்கு பிரியமா இருக்கிறது. ஒரு ராஜா ஆதி நாட்கள ராஜா அரண்மனைக்குள்ள வரார். என்ன செய்வாங்க? அவரை போற்றி புகழ்ந்து வரவேற்பாங்க. ராஜாதி ராஜா, மகாராஜா பிரபு வருகிறார் அப்படிலாம் சொல்லி என்ன செய்வாங்க? அவரை போற்றி வரவேற்பாங்க இல்லையா? இன்னைக்கு அப்படித்தான் அவங்கள பாட சொல்றாங்க. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க போற்றி பாடி வரவேற்று கருத்துடனே பாடி அவரை துதிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் அவர் ஆளுகை தன்மை ஏற்படும். உங்களை ஒப்பு கொடுக்கும்போது உங்க வாழ்க்கையே ஆளுகிறவராக இறங்கி வருவார். அதில் குறை ஒன்றும் இருக்காது. ஆமேன். அப்படி ஒரு நிறைவு உங்களுக்கு காணப்படும். அதனால இந்த நாள் கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார். தொடர்ந்து தியானிக்கலாம். ஆண்டவருடைய நாம உங்களுக்கு மகிமையா இருப்பதாக ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தெய்வமே, இந்த நாள் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை நீங்க ஆண்டு கொள்ளுங்கப்பா. எங்களுடைய எல்லா காரியத்திலும் உங்க ஆளுகை இருப்பதாக நீங்க வந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.